நீண்ட காலம் முன் அயோத்தியில் வாழ்ந்தார் ஒரு நல்ல மன்னர் தசரதன். செல்வமும் பெருமையும் மக்களின் அன்பும் இருந்தது. ஆனால் ஒரு பெரிய கவலை இருந்தது. அவருக்கு பிள்ளைகள் இல்லை. ஒரு நாள் அவர் ஒரு புனித யாகம், புத்திரகாமேஷ்டி யாகம் செய்தார். முனிவர் ரிஷ்யசிருங்கர் அதை நடத்தினார். யாகக்கூட்டில் அக்னி எரிகையில் இருந்து ஒரு பிரகாசமான உருவம் எழுந்தது. அவன் ஒரு பொன்னிற பாயசத் தட்டுடன் வந்தான். இது தேவர்களின் ஆசீர்வாதம் என்றான் அவன். உங்கள் மனைவிகளுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மன்னர் தசரதர் அந்த பாயசத்தை தாயார்களான கௌசல்யா, கைகேயி மற்றும் சுமித்ராவுடன் பகிர்ந்து கொண்டார். சில மாதங்களில் 4 அழகான பிள்ளைகள் பிறந்தனர். ராமர் கௌசல்யாவிற்கு, பாரதன் கைகேயிக்கு, லக்ஷ்மணன் மற்றும் சத்ருக்னன் சுமித்ராவிற்கு. வானம் மகிழ்ச்சியில் பிரகாசித்தது. தேவதைகள் நகைத்தனர். பறவைகள் இனிமையாக பாடின. ஏனென்றால் ராமர் ஒரு சாதாரண இளவரசர் அல்ல. அவர் தெய்வீகமான விஷ்ணு பகவான் தான். உலகத்திற்கு அமைதியை கொண்டு வர வந்தார். அயோத்தி மகிழ்ச்சியில் குளித்தது. தங்கள் இரட்சகர் பிறந்தார்.